ஒரு இளநி வந்து 1000 ரூபாய் கூடி எடுக்கலால் வரும். இதுக்காக தற்சமயமா இந்த வருஷத்துக்கு எல்லாரும் தொட்டு நீக்கினால் தேங்காய் விலை குறையும். இல்லையோ 200 500 எதிர்பார்க்கலாம். நாங்கள் பெபிள் சேவையான்னு சொல்லி தென்னை உரிச்சவையால் சிறந்த பயிற்சி பெற்று தென்னை சம்பந்தமாக சகல நோய் தாக்கங்களோ, தென்னைக்கு என்ன பயிர் என்ன மாதிரி செய்யணும், தென்னை காய்க்கிறதுக்கு என்ன, காய்க்க முன்னம் என்ன செய்யணும், இந்த நோய் தாக்கங்களை என்னென்று கட்டுப்படுத்துகிற அது அது சகலமே எங்களுக்கு தெரியும். இந்த முறை ஒரு 2000 தென்னம்பிள்ளை இந்த வருஷம் அடித்துட்டு பறிப்பா, போன வருஷம் கூட. அப்போ இந்த தென்னையை உரிச்சு சபையால் ஃபோன் எடுத்தா ஆன்சர் பண்ணி எல்லா திணைக்களத்துலேயும் இந்த நம்பர் இருக்குது. அப்போ இந்த தென்னை வந்து எனக்கு வந்து முழுதான விருப்பம் எந்த தென்னை மாதிரி தான் இது. ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த தென்னைக்கான நோய் இதை நீக்கி கொண்டு வருகிறோம். இப்போ இந்த மோட்டார் சைக்கிளில் பாருங்க, இந்த நாங்கள் இப்போ இந்த கிருமினா இந்த இதை அடித்த உடனே தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அஜ்வேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து அஜ்வேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டாக நிற்கிறோம். எங்களோட வீட்டை வந்து நிறைய தென்னைகள் நிற்கிது. இந்த தென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளைப்பூச்சி தாக்கம் ஒன்று ஏற்பட்டதால் வந்து தென்னையில் வந்து காயல் வந்து காய்க்கிற விதம் குறைஞ்சிட்டுது. அதால் வந்து நாங்கள் அந்த தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு அண்ணியோட தொடர்பு கொண்டு அவர் மூலமாக வந்து என்ன செய்யலாம்ன்ற ஆலோசனை இடத்துல சொன்னார். தென்னைக்கு வந்து மருந்து அடிக்கிறதான்னு ஒரு நல்ல வழிமுறைன்னு சொல்லி. அப்போ அதால் அவர் அவர் வந்தோடனே வந்து இப்படி மருந்து அடிக்கிறேன், என்னென்ன மாதிரி மருந்தை கலந்து இவ்வளோ வீதத்தில் அடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேடு தெரிஞ்சு கொள்வோம். தென்னைக்கு மருந்து அடிக்கிற காலி தான் உங்களுக்கு வழங்க உள்ள வேற உங்கள் காலிக்குள் செல்லலாம். இந்த பூச்சிகள் வந்து கடுமையாக இப்போ இந்த வெயில் காலத்தில் கூடுதலாக தாக்குதல் செய்யுது. மரவள்ளி, வெங்காயம், வாழை போன்ற எல்லா பயிர்களுக்கும் இப்போ நாங்கள் வந்து ஹெக்டாராண்டு மருந்து தான் எடுத்து அடிக்கிறோம். அடித்தா 16 லிட்டருக்கு 2 பேக்கெட்டும் போடலாம், 1 போடலாம். போட்டால் இப்போ இங்கே பாருங்க, இந்த பூச்சியெல்லாம் இப்போ கொண்டு கொண்டே நிற்குது இந்த வீட்டில். இப்போ நாங்கள் விடிய வந்து அடித்து இப்போ தொடர்ந்து இதான் பேர் நாங்கள் பெபிள் சேவையான்னு சொல்லி தென்னை உரிச்சவையால் சிறந்த பயிற்சி பெற்று தென்னை சம்பந்தமாக சகல நோய் தாக்கங்களோ, தென்னைக்கு என்ன பயிர் என்ன மாதிரி செய்யணும், தென்னை காய்க்கிறதுக்கு என்ன, காய்க்க முன்னம் என்ன செய்யணும், இந்த நோய் தாக்கங்களை என்னென்று கட்டுப்படுத்துகிற அது சகலமே எங்களுக்கு தெரியும். அது இப்போ எங்கட இந்த இலங்கையில் வந்து தென்னை தான் வருமானம் கூடின பயிர். தற்சமயம் இப்போ தென்னை வந்து தேங்காய் வந்து 250 ரூபாய்க்கு மேற்பட்டு தாக்கத்தால் விலை ஏறிக்கொண்டிருக்குது. 500 ரூபா வரும் என்று நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் எந்த தென்னையிலையுமே அந்த பாளையன்ற சாமான் விரையில. நான் கிட்ட முட்டை இந்த முறை ஒரு 2000 தென்னம்பிள்ளை இந்த வருஷம் அடித்துட்டு பறிப்பா, போன வருஷம் கூட. அப்போ இந்த தென்னையை உரிச்சு சபையால் சிறந்த பயிற்சி பெற்று நான் நீண்ட நாட்களாக இந்த தென்னையுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. இதோ வகை பாராமல் எந்த நேரம் சனம் அந்த எடுத்து ஃபோன் எடுத்தா ஆன்சர் பண்ணி எல்லா திணைக்களத்துலேயும் இந்த நம்பர் இருக்குது. அப்போ இந்த தென்னை வந்து எனக்கு வந்து முழுதான விருப்பம் எந்த தென்னை மாதிரி தான் இது. ஒரு தென்னை பட்டால் இந்த உயிர் போன மாதிரி தான் இந்த தென்னை இந்த வாழ்க்கை வந்து. நான் இதால தான் இந்த தென்னையில் வந்து எனக்கு நித்திரையும் பெறாது. விடிய வந்து எப்போ விடிய மாட்டேன்னா இரவு ஃபுல்லாக அந்த அதாவது வந்து அரச உத்தியோகத்தர்கள் சனியார் வந்து நெடு எடுத்துக்கொண்டு இருப்பினோம். அந்த நேரம் பாராமல் விடிய நான் எந்த நேரம் இருந்தாலும் அவைக்கு ஆன்சர் பண்ணி, பொம்பளையாக இருந்தானே ஆம்பளையாக இருந்தானே எத்தனை மணிக்கு இருந்தாலும் ஆன்சர் பண்ணி உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த தென்னையாக்கான நோய் இதை நீக்கி கொண்டு வருகிறோம். இப்போ எந்த நேரத்திலையும் எப்போ இருந்தாலும் எனக்கு இப்போ நான் இந்த பயிற்சி பெற்றபடியால் எனக்கு அந்த வாழ்க்கை பூரா அந்த பயிற்சி பெற்ற ஞாபகங்கள் தான் பெறும். நான் அப்போ அமைச்சரவர்களாலையும் சர்டிஃபிகேட் பெற்று நான் இந்த தென்னை சம்பந்தமாக விரிவாக்கம் செய்து எந்த நேரத்திலையும் எங்கேயும் போய் கூடுதலாக இந்த செவிளை மரத்தில் தான் கூடுதலான தாக்கம் உண்டாகும். அதை விட இனிப்பு தன்மை கூடினபடியால் அது வந்து இப்போ தற்சயமாக செவிளை நீக்கி வந்து கூடுதலாக நோயாளர்கள் தான் அது பாவிக்கிறது. இப்போ இந்த நோயாளர்கள் ஒரு களை தீர்க்கிறது என்றால் அந்த மரத்தை இந்த செவிளை மரத்தில் அதில் இப்போ அதில் வந்து
ஒரு இளநி வந்து 1000 ரூபாய் கூடி எடுக்கலால் வரும். இந்த செவ்வள மரத்தை அது புள்ள மாதிரி பராமரித்தால் நீண்ட நாட்களாக சில பேர் அந்த அழுதும் இருக்கிறார்கள். இந்த மரத்துல நான் சாதாரண ஒரு டாக்டர் விட்ட போனேன். தான் வந்து இடைவெளியில வந்து அந்த தென்னத்து இந்த மரத்துல தம்பி நான் இளநீ பிடுங்கி குடிக்கிறேன். நான் அந்த கண்ணீர் விட்டு நான் சொன்னேன், அப்படி இதண்டாயங்கள் இன்னொரு மரத்தை நீங்கள் நாட்டுங்கோ, ஒரு 3-4 வருஷத்துல காய்க்கும், அது பிரச்சனை இல்லை. இப்ப மரம் தானே செத்து உயிர் இல்லை தானே, அப்ப என்ன மட்டும் வைங்கொண்டா அந்த ஓமெண்ட் சொல்லிச்சுது. அப்ப நான் நம்ம டாக்டர் இன்ஜினியர் கணக்க நிறைய பெரிய உயர் அதிகாரிகள் பற்றி எல்லாம் போயிருக்கிறேன். போனால் அப்படித்தான் அந்த அவையை வந்து நான் அந்த தாக்கப்படாமல் அந்த தென்னை இதண்டா இந்த மரம் மாதிரியே நான் அதை செய்து கொடுக்குறேன். நான் இப்ப தச்சமா இப்ப இந்த மரவள்ளிக்கும் இந்த நோய் வந்துடுது. இப்ப மரவள்ளியால திருப்பி தென்னை கேறுது. என்ன மரவள்ளி நோய் தாக்கத்தை நீக்கின உடனே ரசாயன மருந்துல அடிச்ச உடனே பிறகு திருப்பி தென்னைக்கு வருது. இப்ப இது அடிச்சா இப்ப சாதாரண இந்த பங்குனி மாசம் கூடுதலா இந்த வெப்ப நேரம் அடிக்கும். மழை நேரங்கள்ல இந்த பூச்சி வந்து கீழே இருக்குது, வெப்ப நேரம் இந்த இரவு நேரத்துல மேலே இருக்குது. அந்த எச்சங்கள் பட்டு அந்த கருத்த நோய் என்று வருது. நீங்க சொன்னீங்க கடிங்கள் தானே, அந்த கருத்த நோய் வந்து அது எச்சம் தானே. அது வந்து இந்த மாப்பிளாக்கள்ல பிடிச்சா அது கூடுதலாக என்ன செய்யுதுன்றால் அந்த மாக்கள் பிறாக்கள்ல பிடிச்சா அதை பூக்க விடாமல் கட் பண்ணுது. அதால மக்கள் நிறைய அதாவது இந்த வருமானத்தை ஈட்டுறாக்கள் எல்லாம் வந்து நிறைய பாதிப்பா இருக்குது. வயதிபோர்கள் அந்த இதை நம்பி இந்த பெருந்தோட்ட பயிர்காரர் அப்படி நான் அது பெரிய பெரிய தோட்டங்களுக்கு போய் நிறைய வகுப்புகளும் கொடுத்துருக்கு நாங்களுக்கு. ஏனென்றா இந்த தென்னை சம்பந்தமா அப்ப அவைய வந்து அதுல பயிற்சி அதுல அந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து நான் அதே மாதிரி அந்த தோட்டத்தை திருப்பி போறல. ஏன் போறல என்றால் அதே மாதிரி நிறைய பயிற்சி கொடுக்குற ஆட்களுக்கு என்ன இதுக்கென்றால் என்ன, இதுக்கென்றால் என்ன, இது என்ன செய்கிறது, காய்க்க முன் என்ன செய்யறது, இதுக்கு இது சாதாரணமாக இந்த ஒரு வைரஸ் ஒன்று, இது ஒரு அழுகல் நோய் மாதிரி வரும். இதுல இருந்து படம் இதை வந்து வெட்டி கட் பண்ணி போட்டு மருந்து வைக்கிற சுண்ணாம்பும் துருசண்டு சொல்லி துருசண்டு பதார்த்தம் துருஸ் அதை ஊற விட்டு இதை வெட்டி கட் பண்ணி போட்டு வச்சா இந்த நோய் கட் பண்ணும். இதுல வந்த நோயும் கூடுதலாக என்ன செய்யறால் தென்னையை வந்து அழிக்கிற நோய் தான். அவை தெரியாது. இது சீழ் வடியும். இந்த இதால வந்து சீழ் வடிஞ்சு கொண்டே நிற்கும். தொடர்ந்து சீழ் வடியா பிசினாவிர அந்த துருசேம் சுண்ணாம்பையும் கலந்து ஊற விட்டுட்டு இதை வெட்டி அரேஞ்சி ஆழத்துல வெட்டி போட்டா அதையும் கட் பண்ணலாம். அது இந்த தென்னைக்கு வர பயிர் அது ஒரு கேன்சர் மாதிரி வந்தா மேல போனா சரி. இப்ப இவ்வளவுலயே வெட்டி பிசின் படிக்க தொடங்கவே வெட்டிக்கிறோம். இந்த வெண்ணி தாக்கம் வந்து கடந்த 2-3 வருஷங்களாக இந்த முதல் வந்து பாசவூர் கரையூருக்கு தான் வந்தது. நான் அங்க போனேன். பாசவூர் கரையூர் ஹோலிக்ரோஸ் அந்த ஏரியாவுக்கு தான் வந்தது. அப்ப எனக்கு வந்து நான் யோசிக்கிறேன் கடல் ஓரமாகத்தான் அது வந்திருக்கு. இந்தியா இருந்தால் தாக்கம் உண்டாகி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தட்சணம் இந்த பூச்சி வந்து இப்ப இந்த வீட்டில் அடிச்சா பக்கத்தில் வீட்டே அடிக்கணும். இந்த பூச்சி வந்து கிட்ட ஒரு 1/2 கிலோமீட்டரும் பறக்க மாட்டுது. 300-400 மீட்டர் தான் பறக்கும். அது வந்து பக்கத்துல மா இருந்தாலும் சரி, பப்பாசி இருந்தாலும் சரி, கொய்யா இருந்தாலும் சரி, அதை தாக்கி கொண்டு வருது. அந்த ஆக்கள் வந்து இது அடிச்சால் அடிக்கட்டும்னு சொல்லி பக்கத்துல ஆக்கள் அந்த எல்லாரும் ஒற்றுமையை அடிச்சால் இந்த நோயை இலங்கையில இருந்து துப்புரவை நீக்கலாம். இது அடிச்சு மாறாதுதானே என்று சொன்னா அது ஒரு காலம் மாறாதான். மற்ற வந்து கெமிக்கல் வந்து கூடுதலா பாவிச்சால் அந்த மக்கள் இருக்கிற பகுதியில கெமிக்கல் பாவிக்க இல்லாது. வெப்பெண்ணையும் சேவைக்கு தான் கலந்து பாவிக்கணும். என்னோட அதில் வந்து நோய் தாக்கங்கள் கூடுதலாக இருக்கு. தட்சணை வந்து நாங்கள் அந்த பெரிய தோட்டங்களுக்கு கெமிக்கல் பாவிக்கிறாங்க. பெரிய தோட்டங்களுக்கு மற்ற சிறு பிள்ளைகள் இருக்கிறவங்களையும் இது பாவிக்க இயலாது. ஏன்னு கேட்டா இதில் இந்த நோய் தாக்கங்கள் கூடுதலாக வரும். அந்த சுவாச பைகளுக்கு பிரச்சனை. அப்ப தட்சயமா இப்ப இலங்கையில உள்ள சகல பேரும் இப்ப இந்த யாழ்ப்பாணம் மட்டும் இல்லாமல் இலங்கையில உள்ள சகல பேரும் இந்த தென்னை பெருந்தோட்டம் இதான எங்களுக்கு ஒரு வருமானம். இந்த தென்னை இதை எல்லாரும் கட் பண்ணினால் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சால் இந்த மூவின மக்களும் தமிழர் சிங்களம் முஸ்லிம் இல்லை எல்லாரும் சேர்ந்து இந்த இலங்கையில உள்ள சகல தென்னை மரங்களுக்கும் ஒரே நேரங்கள்ல ஒரு மாசத்துக்குள்ள மருந்தை அடிச்சால் அந்த பிறகு இந்த தென்னையில உள்ள பூச்சிகளை நாங்கள் மீட்டு ஒரே மாதிரி அந்த வருமானத்தை பெற்றலாம். சில பேர் நான் பெரிய தோட்டத்துக்கு போனா பழையல சொன்னார்,
தம்பி இந்த தென்னம்பிள்ளை இதுக்குள்ள வந்து எனக்கு 100 தென்னம்பிள்ளை இருந்தது, இதால லண்டனுக்கு இந்த பிள்ளையை அனுப்பினான், தேங்காய் வித்து அனுப்பினான். பிறகு அதே தோட்டத்துக்கு போவ சொன்ன, தம்பி இது லண்டனுக்கு அனுப்பின இந்த இந்த வளவுக்கு இப்ப எனக்கே கரைக்கி காணாது தேங்காயாண்டு. ஏனென்று கேட்டால் அவ்வளோத்துல நோய் தாக்கம். பிறகு அவருக்கு நான் இந்த பம்மை எடுத்து எல்லாம் செய்து காட்டி இந்த பம்முக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி அவர் எனக்கு வெளிநாட்டுகளில் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சவர். அந்த பெரிய முதலாளியை என்னன்னு கேட்டால், இப்படி நீங்க செய்தபடியா தம்பி இப்ப கொஞ்சம் ஆக்டிவா வந்துருத்தாண்டு. அப்ப இதே போல நான் இப்ப இந்த இப்படி வகுப்பு கொடுக்குறாள் தென்னை பயிர் செய்கிற சபைக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் அவை பயிற்சி கொடுத்தபடியால் இப்படி வீழ்ந்துக்கு திரிகிறாரு. எங்களை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வீழ்ந்துல போனாச்சு இயலாதானே, கஷ்டம் தானே. நான் வந்து இப்ப நிறைய நான் உழைக்கணும் இல்லை, என்ன மாதிரி பல பேருக்கு இப்படி செய்தாதான் இப்படி செய்யலாம். அந்த ஒவ்வொரு பெரிய பெரிய தோட்டங்கள்ல போய் நான் போய் அந்த வகுப்புகள் கொடுத்துட்டு தான் பாருது போனா எனக்கு அதுக்குரிய சம்பளம் தெரியும், அவை பிரச்சனை இல்லை. பிறகு நான் அவைக்கு காட்டி கூடாமல் இப்படி போனால் ஒரு தென்னை சம்பந்தம் இது காய்க்காயில் என்றால் என்ன செய்கிறது, காய்க்க முன் என்ன செய்கிறது, இதே இந்த நோய் தாக்கம் வெண்ணத்துக்கு வந்து கிடக்கு, எப்படி வந்து கிடக்கு என்று சொன்னாலும் இப்படி இதே மாதிரி செய்யுங்க. ஒரு கால் தண்ணியால கழுவுங்கோ, பிறகு மருந்து அடியுங்க, திருப்பி 2 தரம் அடிச்சு விட்டா கிளியார். அப்ப அது சில பேருக்கு அந்த காசை பார்க்க நம்ம எதிர்பார்த்து என்னடா சிலவன்னு சொல்லி அந்த இப்போ இந்த மரத்தின் பெருமதி ஒரு 2 தேங்காய் காசு தான் இந்த மரத்துக்கு மருந்து அடிக்கப்படுது. பிறகு வரைக்க அடுத்த தேங்காய் சும்மா பிரியாதானே வரப்போத வைக்கி. அப்ப அதே மாதிரி அதை புது காய்க்கையில தரைக்க போறோம் அப்படின்னா அந்த ஓலை வெட்டுறதெல்லாம் போய் ஏன் வெட்டுனண்டா ஒரு பூச்சி வந்து 1000-1500 முட்டை, அந்த ஒரு பூச்சி அதுல வந்து அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய பெரிய தாக்கமா முடியும். குருத்துல தான் நீங்க வெட்டிருக்கிறேன், சில பேர் ஓலையை வெட்டி போட்டு அந்த குருத்து கீழே அந்த ஓலையை வெட்டி எரிக்கணும், இல்லாட்டி அவை வைக்க இன்னும் பல மரங்களுக்கு பரவுது. அப்ப பரவேக்க பக்கத்துல உள்ள நான் புரியாம அடிச்சிருக்கிறேன். எப்படி ஒரு வயதுவர் வீட்டை உங்களுக்கு இப்ப 20 தென்னம்பிள்ளை அடிச்சா, ஒரு வயதுவருடைய 2 தென்னம்பிள்ளை இருந்தா தம்பி காசு இல்லை நாங்கள் அடிக்கல இல்லை, நான் சும்மா புரிய அடிச்சு வரேன். ஏனென்று கேட்டால் அதுகள் அதால பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு வேலையும் செய்திருக்கிறது. ரெண்டேக்கே நாங்கள் அந்த தென்னை பயிற்சி சபையில் நான் இந்த பயிற்சியை பெற்றபடியால் எனக்கு இந்த தென்னையை பற்றி என்னென்று வருமானம் பெறுது, என்ன செய்கிறது, இந்த தென்னை சம்பந்தமாக பல பேருக்கும் அக்கு பேர் ஆணி பேரையா விளக்கம் கொடுத்திருக்கிறேன். தற்சமயம் இந்த வருஷத்துக்கு எல்லாரும் தொட்டு நீக்கினால் தேங்காய் விலை குறையும், இல்லையோ 500 எதிர்பார்க்கலாம், 500 எதிர்பார்க்கலாம். ஏன்னு கிட்ட இப்ப 260 ரூபா வந்துருது. இப்ப வந்து ஒரு தொகுதி தான் இப்போ தென்னை வந்து கணக்கு நிறைய பேரை பட்டு கொண்டும் பெறுது. அவைக்கு விஷயம் தெரியாது, தரைப்பம் இப்ப காயாத மரத்தை கடிக்கால் பிடிக்கணும் சில பேர் மருந்து ஓலையே தானதாகுது. அதை வச்சுட்டு அந்த காயாத மரத்துல இருந்துட்டு மற்ற மரத்துக்கு இல்லை போகுதா தத்தி போகுது. இப்ப நாங்கள் இங்க மருந்து அடிச்சோன்னா பக்கத்துல தோட்டத்துக்கு போனா மரவழிக்கு போகுது, பக்கத்துல வாழையண்டா வாழையை போகுது. அப்புறம் பக்கத்துல வேற மரம் இருந்தாலும் இது பச்சை எங்க இருக்கோ அந்த பச்சையை நாடித்தான் இந்த பூச்சி நாடி போகுது. இந்த பூச்சி போகுது. பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மரத்துல 2 லட்சத்துக்குரிய பூச்சி வகை 2 லட்சத்துக்கு அது இந்த முட்டை வகை வந்து கிட்டத்தட்ட 300-400 முட்டையோட ஒரு பூச்சி போடப்போற அது இந்த எச்சங்கள் வந்து சிந்தப்பட்டு கீழே கிடக்குற என்ன இருக்கோ என்ன பயிர் இருக்கோ அது வந்து கறக்கப்படுது, அசிட் மாதிரி அது. அப்ப இதை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சு நாங்கள் விரிவாக்கம் செய்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு இந்த தென்னை மரங்களுக்கு மருந்து வீசுவாமா இருந்தால் இந்த இலங்கையில இருந்து தென்னை பயிர் பணம் எங்களை ஒரு பணப்பயிர்னு சொல்லப்படுறது, இந்த பணப்பயிரை நாங்கள் மிக விரைவாக மீட்கலாம், இல்லையா அழியின் நிலை தான் இருக்கு. இந்த தென்னை சம்பந்தமாக என்னோட விளக்கங்கள் என்றால் எனது நம்பர் வந்து 077-49-52-616. என் பேர் விஜயானந்தன் வாதிரவத்தை. மற்ற இந்த திணைக்களத்திலேயும் எந்த நம்பர் இருக்கும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, பிரதேச செயலகம் என்றாலும் சரி, பிரதேச சபை என்றாலும் சரி, எந்த நம்பர் அங்கே இருக்கக்கூடிய இருக்கு, நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். நாங்கள் வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 10-15 மீட்டர் தூரத்துல இந்த மோட்டார் சைக்கிள் விட்டாங்க. இந்த மோட்டார் சைக்கிளில் பாருங்க, இந்த நாங்கள் இப்போ இந்த கிருமி இதை அடிச்ச உடனே தொட்டி நீக்கின உடனே இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து என்னென்ன மாதிரி பிறந்திருக்குது. இங்க பாருங்க உங்களோட இந்த இதுகள் எல்லாத்தையும் பாருங்க, இங்க இதெல்லாம் அழிஞ்சு சரி இன்றைக்கு அவெல்லாம் கொண்டு கொண்டே நிற்குது. அப்போ
எந்த பேர் வந்து விஜயானந்தன். வாதரவத்தை வாதரவத்தை போஸ்ட் ஆஃபீஸ் தான் இந்த வீடு. நான் எந்த நேரம் ஆன்சர் பண்ணுவேன். இந்த இப்போ தென்னை சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கணும். எந்த நேரம் எங்கே இருந்து ஆன்சர் பண்ணுவேன். 077 49 52 616. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.